இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஞாயிறன்று நான் அளித்த செய்தியின் விளைவாக இந்த வாரத்தில் அநேக விண்ணப்பங்கள் வந்துள்ளது. இப்பொழுது அவைகள் இங்கே இருக்க நான் காண்கிறேன். அந்த செய்திக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்தேன் என்பதை மறந்துவிட்டேன். ஆனால் உங்கள் கடன்களை திருப்பி செலுத்துவது குறித்து நான் எதையோ கூறினேன். உங்களுக்கே தெரியும், நீங்க எதை சொன்னாலும் சரி, அது அநேகரால் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல, ஆனால் எதேச்சையாக அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒருவர் நான் கார் வாங்கலாமா என்றும், இன்னொருவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர். இயேசுவானவர் சொன்னது அதுவல்ல, அல்லது ஒருவருக்கும் கடன்படாதீர்கள் என்று கூறுவதும் அதை குறித்தும் அல்ல. நீண்ட காலமாக கொடுத்து கொண்டிருக்கும் கடனையே அது குறிக்கின்றது. அதுதான் ஒருவருக்கும் கடன்படாதீர்கள் என்பதாகும். நாம் வீட்டு வாடகை, டெலிபோன் கட்டணம், இப்படியாய் பல கடன்கள் கொடுக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். அவைகளை கொடுத்து தீர்க்கிறோம், அதை குறித்து அல்ல. ஆனால் நீண்ட காலமாக தொடர்ந்து செலுத்தக்கூடிய பழைய கடன், அதை கொடுத்து தீர்த்து விடுங்கள். புரிகின்றதா? அந்த விதமாக தொடர்ந்து போகும் கடனை தொடர்ந்து போக விடாதேயுங்கள். நான் சிறுவனாய் இருந்த போது ஒரு சமயம் நான் வியாதியா இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. சுமார் $2000 கடன் பட்டவனாக நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தேன். இங்கே ஸ்வானிகர் என்பவர் ஒரு மருந்து கடை வைத்திருந்தார். அவருக்கு நான் ஏறக்குறைய $300-400 மருந்து கடன் பட்டிருந்தேன். அவருக்கு என்ன யாரென்றே தெரியாது. நான் அவரிடம் சென்றேன். எனக்கு அவரை தெரியாது. ஆயினும் எனக்கு மருந்தை அனுப்பி கொண்டிருந்தார். நான் அவரிடம், நான் உமக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்றேன். அது ஸ்வானிகர் அல்ல, நான் நினைக்கிறேன் கோர்ட் அவென்யூ ஸ்பிரிங்கில் உள்ள திரு மேசன் என்று நினைக்கிறேன். நான் அவரிடம், உங்களுக்கு நான் கடன் தர வேண்டும். நான் இன்னும் மிகவும் பலவீனமாய் உள்ளேன். எனினும் நான் வேலைக்கு போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவனானேன். ஒரு கால் எனக்கு கொடுக்க முடியவில்லை என்றால், நான் சொன்னேன், திருவாளர் மேசன், முதலாவது காரியமாய் நான் என் தேவனுக்கு என் தசம பாகத்தை செலுத்த விரும்புகிறேன். அது தேவனுக்கான என்னுடைய கடமையாயிருக்கிறது. என்னுடைய அடுத்த கடமை என்னுடைய கடன்களை நான் கொடுத்து தீர்க்க வேண்டும். நான் சொன்னேன், என்னுடைய தகப்பனோ ஒரு நோயாளி. குடும்பத்தில் நாங்கள் 10 பிள்ளைகள். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய சம்பளத்தில் என்னால் 25 சென்ட்டுகள் கொடுக்க முடியவில்லை என்றால், 25 சென்ட்டுகள் கூட என்னால் கொடுக்க முடியவில்லை என்றால், நான் வந்து உம்மிடத்தில் இந்த முறை என்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிடுவேன். ஆனால் தேவனுடைய உதவியால் நான் அதை முழுவதுமாக கொடுத்து தீர்த்தேன். புரிகின்றதா? பாருங்கள், நான் குறிப்பிடுகிறது அதை போன்ற காரியத்தை தான். ஒரு சமயம் நம்முடைய சபையை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய மோட்டார் வண்டியை கொண்டு போய் இன்னொருடன் பழுது பார்க்க விட்டு திரும்பி வந்தார். வண்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது பழுது பார்த்தவரிடம், சனிக்கிழமை எனக்கு சம்பளம் கிடைக்கும், அன்றைக்கு நான் உங்களுக்கு கிரயத்தை செலுத்தி விடுகிறேன். ஆனால் வாரங்களுக்கு மேல் வாரங்கள் கடந்து போயின, ஆனாலும் சேர வேண்டிய தொகையை செலுத்தவே இல்லை. அதை குறித்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த மனிதனிடம் வந்து அதை குறித்து கேட்டார். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு எதிராய் பிரதிபலிக்கின்றது, கிறிஸ்துவுக்கு எதிராய் பிரதிபலிக்கின்றது. உங்களால் சொன்னபடி செலுத்த முடியவில்லை என்றால் அவர்களிடம் போய், என்னால் உமக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, நான் அதை கொடுத்து விடுவேன், ஆனால் அதை இப்பொழுது கொடுத்து தீர்க்க என்னால் முடியவில்லை என்று கூறுங்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் தேவனுடைய புத்தகங்களிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. நான் எனக்காகவும் நாம் எல்லாருக்காகவும் சேர்த்து சொல்லுகிறேன், முயற்சிக்கிறேன், ஆயத்தமாயிருக்க முயலுவோம். ஏனெனில் நாம் ஏதோ காரியத்தண்டை மிகவுமாய் நெருங்கி வந்திருக்கிறோம் என்றும், சீக்கிரத்தில் ஏதோ காரியம் சம்பவிக்க போகிறது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஆயத்தமாய் இருக்க விரும்புகிறோம். கர்த்தருடைய வருகையானது இப்பொழுது அவ்வளவு சமீபமாய் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த மகத்தான வேலைக்காக நாம் ஆயத்தமாய் இருக்க விரும்புகிறோம்.